மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வாங்க. என்ன சார்? போய் பார்த்தேன் உங்க கிளாஸ்ல. சரி, பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது யாரு வேணா பண்ணிருப்பாங்க சார். நாங்க தான் பண்றோம், நீங்க என்ன எங்கிட்ட வந்து அதை யாரு பண்ணான்றதான் கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். யாரு பண்ணிருப்பாங்களா எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சா ஒவ்வொருத்தரும் ஒரு மூட்ல இருப்பான், டென்ஷன்ல இருப்பான், எரிச்சல் ஆகிருப்பீங்க. ஃபேர்வெல் டே அன்னைக்கு யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம்ன்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, இப்ப நான் ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். என்னது? உங்களுக்கு மிஸ்சல்லேனியஸ் ஃபீஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை காலேஜ்ல சேர்றப்பே வாங்கிருந்தோம். அது கொடுத்தா தான் என்ஓசி கொடுப்போம் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப மெக்குன்னு அதுல எழுதியிருந்த காரணத்தினால மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபைன் கட்டினா மட்டும்தான் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கப்படும். அந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கோ வேலைக்கு போறதுக்கோ டிகிரி வாங்குறதுக்கோ ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல சார், இதை பண்ணாங்கன்னா விட்டுருங்க சார். நீங்க எல்லாம் எவ்வளவு காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு ஃபேன் ஒரு லைட் காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க. முடியாது. சரி விடுங்க சார். என்ன பண்ண போறீங்க? கிளாஸ்ல எத்தனை பேர்? ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 35 பேர் இருக்கும். 35 பேர் தலைக்கு 1000 ரூபாய் மேனிக்க ஒரு 35000 ரூபாய் கட்டிட்டு 35000 என்ஓசி வாங்கிக்கங்க. ஒரு ஃபேன் 1600 ரூபாய் வரும், குப்பத்தொட்டில 200 ரூபாய் வரும். என்ன எல்லாருக்கும் 1000 ரூபாய் கட்டா என்ன சார்? தம்பி 1000 ஃபேன் 35 ஃபேன் வாங்கி தருவாங்க. காலேஜ்ல சும்மா உடைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒரு இது எவன் உடைச்சானா அவன்கிட்ட காசை வாங்கி அனுப்பி விட்டுருக்கலாம். பக்கத்திலே பெயிண்ட் வச்சு எழுதி நாங்க தான் பண்ணோம்னு அந்த காமிச்சிங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் அந்த 35000. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கலாம் அந்த மாசம் மெஸ் என்ன சொல்லுவீங்க, சேர்ந்து பண்றோம்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஃபீஸ் கட்டுங்க. இல்லைன்னா நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்கலாம். அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏதோ நடந்துருச்சு, அது வந்து எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிட்டு கட்டிடுவோம். நீங்க போங்க சார், கட்டிடுங்க சார். 35000 ரூபாய் கட்டலைன்னா ஒருத்தனும் வேலைக்கு போக முடியாது. வீட்டுல உட்காந்துக்கிட்டு அப்படியே திரிய வேண்டியதான். வாங்கி கொடுத்துறேன், நான் வாங்கி கொடுத்துறேன். போயிட்டானா அப்பல அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் பண்றனும் போய் நடு ரோட்ல நின்று பஸ்ஸ மறைக்கிறான், மீறினா கல்ல விட்டு அடிச்சு பஸ் கண்ணாடியை உடைக்கிறான். கண்ணாடியை உடைச்சிட்டு ₹1,00,000 ஃபைனை கட்டுறான். அப்படியே ஜெயிலுக்கு போறோம் நம்ம. நான் நல்லா இருந்தது பிடிக்கல, நான் சொன்னேனே வேணாண்டா, பண்ணிட்டேன், 2 ஆசைக்கு போயிடலாம்டா. கேட்காம 35000 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாரும் எல்லாரும் பாக்குறேன், நம்மளே பாக்குறாங்க.